சோழனின் செல்வி. அத்தியாயம் 29. செவ்வானமும் பூமி பெண்ணும் காதல் கொள்ளும் அந்தி சாயும் நேரம் அது. பூமி பெண்ணின் வெட்க சிரிப்பு வான கன்னத்திலும் எதிரொலித்து கொண்டிருந்தது. இதற்கு மேல் இங்கிருப்பது இவர்களுக்கான இடையூறாக இருக்கும் என ஆதவன் கீழ்ப்புறமும் நிலவு பெண் மேல்புறமுமாய் ஒதுங்க ஆரம்பித்தனர். இயற்கை காட்டும் வினோதங்களை எவராலும் படைத்துவிட முடியாது போலும் என்ற சிந்தையோடு இங்கும் அங்கும் உலவிக் கொண்டிருந்தார் ராஜராஜர். தங்களின் தனிமையை கலைக்க அனுமதியுண்டா தந்தையே? கேட்டபடியே தொலைவிலேயே நின்றான் ராஜேந்திரன். என் தனிமையை போக்குவதற்காகவே வந்த தலைமகனடா நீ. உனக்கு எதற்கு அனுமதி? வா ராஜேந்திரா என்று அழைத்தார் மன்னர். அருகே வந்த அவனது தோள் பிடித்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை கூர்மையாக நோக்கினார். உடலின் திடகாத்திரம் தெளிவாக தெரிய உள்ளம் பூரித்தார். தந்தைக்கான மிக பெரிய சந்தோஷமே இதுதான். மகன் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக குறையேதுமின்றி வளர்ந்திருக்கிறான் என்பது உண்மையிலேயே தாயை விட அதிக மகிழ்ச்சியை அளிப்பது தந்தைக்குத்தான். அதில் எங்காவது தனது சாயல் ஏதோ ஒரு வடிவில் கண்டுவிட்டால் போதும், பரவசத்தில் உள்ளம் பரபரக்கும், இறுக்கி அணைத்து கொள்ள தோன்றும். தோளுக்கு மேல் வளர்ந்து நிற்கும் மகனை கட்டித் தழுவும் இன்பம் ஒரு வரம். அதை அனுபவித்தவர்களுக்கே புரியும். இது போன்ற தழுவலில் என்ன பரிமாற்றங்கள் வெகு வேகமாக இயல்பாகவே நிகழ்ந்து விடுவதும் உண்டு. சொல் ராஜேந்திரா, என்ன விஷயம் என்றார் ராஜராஜர் வாஞ்சையோடு. ஒரு சில ஐயங்கள் உள்ளுக்குள் குடைந்தவாறே உள்ளன தந்தையே. எவ்வளவு யோசித்தும் இதுதான் காரணம் என சமாதானமாக முடியவில்லை. அதனால்தான் உங்களிடமே கேட்டுவிடுவது என்று முடிவோடு வந்தேன் என்றான் ராஜேந்திரன். ஐயம் என்று வந்த பிறகு கேட்டுவிடுவது நல்லது. ஆனால் என்னிடம் இதனை கேட்கப் போவது யார் என்பதை முதலில் தெரிய வேண்டும். யார் என்றால் நானேதான் கேட்க வந்துள்ளேன் தந்தையே என்றான் ராஜேந்திரன். அந்த நீதான் யார் என்று கேட்கிறேன் ராஜேந்திரா. கேட்கப் போவது எனது மகனா அல்லது சோழ தேசத்தின் இளவரசனா? இரண்டுமே நான் தான் என்ற பிறகு வித்தியாசம் என ஏதும் இல்லையே. பிறகு எதற்கு தந்தையே இப்படி ஒரு கேள்வி? பதில் சொல்ல போவது உனது தந்தையா அல்லது சோழ தேசத்தின் மன்னனா என்பதை நான் முடிவு செய்யத்தான் என உடனடியாக பதிலளித்தார் ராஜராஜர். இருவருமே ஒருவராக என் முன்பு இருக்கவே இயலாதா தந்தையே? ஏக்கமாக கேட்டான் ராஜேந்திரன். முடியாது என்பதுதான் அரச குலத்தில் பிறந்த எவருக்கான வேதனையும் என்றார் ராஜராஜர். கேட்கப் போவது சோழத்தின் மன்னரைத்தான் என்பதால் இந்த நாட்டின் இளவரசனாகவே கேட்டுவிடுகிறேன் தந்தையே. எதிரே நிற்பது மன்னன் என்ற நினைவு இருக்கட்டும் ராஜேந்திரா என்று சிரித்தபடியே கூறினார் ராஜராஜர். வேங்கி நாட்டு போரை வென்றுவிட்டு சக்திவர்மரை அங்கு மன்னனாகவும் இருத்திவிட்டீர்கள். அடிமைப்படாத சுதந்திர நாடு என்றும் உறுதியளித்து விட்டீர்கள். ஆனால் ஜடாசோட வீமனை உயிரோடு விட்டு வந்திருப்பதுதான் ஏனென்று விளங்கவில்லை என்றான் ராஜேந்திரன். இதற்கான காரணத்தை பழுவேட்டரையரும் பரமன் மழபாடியாரும் கூறியிருப்பார்களே உன்னிடம்? கூறினார்கள். ஆனால் ஏற்புடையதாக தோன்றவில்லை. எதிரி என்று ஒருவன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை விட்டுவிட்டு வந்ததாக நீங்கள் கூறிய காரணத்தை ஏற்க முடியவில்லை. எதிரி என்ற ஒருவன் இருந்த தடமே தெரியாது அழித்துவிட்டு வருபவர் நீங்கள் என்பதை நான் அறிவேன் என்றான் ராஜேந்திரன். உண்மையாகவே சொல்கிறேன் ராஜேந்திரா. எதிரியாக ஜடாசோட வீமன் இருந்தே ஆக வேண்டும் என்பதற்காகவே விட்டுவிட்டு வந்தேன். ஆனால் நமக்கான எதிரியாக அல்ல, சக்திவர்மனுக்கு எதிரியாக ஒருவன் இருந்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் விட்டு வந்தேன் என்றார் ராஜராஜர் புன்னகையோடு. சக்திவர்மனுக்கு ஒரு எதிரி இருக்க வேண்டும் என்பதற்காகவா? ஏன் தந்தையே அப்படி? நம்மை நாடி வந்த அவர்களின் பொருட்டுதானே இந்த போர் என்றான் ராஜேந்திரன். மிகச்சரியாக சொன்னாய். அவர்களுக்காகத்தான் இந்த போரை தவிர நமக்கான ஒரு எதிரி அல்லவே ஜடாசோட வீமன். பிறகு ஏன் அவனை கொல்ல வேண்டும்? அதனால்தான் விட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் முன்பே நான் உறுதியாக கூறியிருந்தேன் உன்னிடம், வேங்கி நமக்கானது என்று என்றார் ராஜராஜர். மறுபடியும் குழப்புகிறீர்கள் தந்தையே. வேங்கியைத்தான் சக்திவர்மனிடம் ஒப்படைத்து விட்டீர்களே, பிறகு எப்படி நமக்கானதாகும்? ஆகும் ராஜேந்திரா. ஜடாசோட வீமன் என்ற ஒரு எதிரி இருக்கும் வரை, எப்போது வேண்டுமானாலும் அவன் திருப்பி தாக்கக்கூடும் என்ற நிலை இருக்கும் வரை சக்திவர்மனும் நமக்கானவன்தான், வேங்கியும் நம்முடையதுதான் யோசித்தான் ராஜேந்திரன். தந்தை கூறுவதன் பொருள் புரிந்தது முழுமையாக. ஜடாசோட வீமன் இருக்கும் வரை வேங்கி நாடு நம்மை எதிர்பார்த்தே இருக்க வேண்டிய நிலை என்பதும் உண்மைதான். எனில் சோழத்தின் மற்றொரு நுழைவாயிலான வேங்கி பெயரளவிற்கு சக்திவர்மனை தலைவனாக கொண்டிருந்தாலும் சோழத்தின் அரணாக மட்டுமே இருக்கும் என்பது தெளிவாக புரிந்தது.
எத்தனை சாதுரியமாக செயல்பட்டிருக்கிறார் தந்தை என்பதை புரிய வர பிரமித்தான் தனக்குள். நம்மை நம்பி உதவி கேட்டு வந்தவர்களை நம்மை நம்பியே இருக்கும்படி செய்வது சரியான விஷயம்தானா தந்தையே? கேட்ட உதவியினை செய்தாகிவிட்டது ராஜேந்திரா. இனி தற்காத்து கொள்வது என்பது சக்திவர்மரின் திறமை. மீண்டும் நம்மை நாடினால் நாம் கேட்பதை செய்ய வேண்டியிருக்கும் என்றார் ராஜராஜர். நம்மை நாடியே ஆக வேண்டிய கட்டாயத்தினை ஏற்படுத்திவிட்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் என்றான் ராஜேந்திரன். வேறு வழியில்லை ராஜேந்திரா. யார் இந்த வேங்கியின் இளவரசர்கள்? நம்பிக்கையானவர்கள் தானா நமக்கு? நாளை நமக்கே எதிரியாகி போவார்களோ என எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டியுள்ளதே என்றார் ராஜராஜர். நம்மை எதிர்ப்பார்களா? சக்திவர்மனும் விமலாதித்தனுமா? வாய்ப்பே இல்லை தந்தையே. வாய்ப்பு இருக்கிறது ராஜேந்திரா. மனித மனம் விசித்திரமானது. எதை எப்போது செய்ய நினைக்கும் என எவராலுமே கணித்துவிட இயலாது மகனே. ஒருவேளை ஜடாசோட வீமனை நான் போரிலேயே கொன்றிருந்தால் வேங்கி நாட்டிற்கு என எதிரி எவரும் இல்லாது போயிருப்பர் அல்லவா? புதிதாய் பதவி ஏற்றிருக்கும் சக்திவர்மன் ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்த துடிப்பான். சுற்றிலும் தேடுவான். நம்மை காணும் போதெல்லாம் இவர்களால் தான் மன்னனானோம் என்ற எண்ணம் தோன்றும். ஆரம்பத்தில் நன்றி கடனாக தோன்றும் இந்த நிலை நாளடைவில் வெறுப்பினைத்தான் ஏற்படுத்தும். நம்மீது பகை கொள்ள செய்யும். இது மனித இயல்பு என்றார் ராஜராஜர். சக்திவர்மரை பற்றி நான் அதிகம் அறியேன். ஆனால் விமலாதித்தனை நன்கு அறிவேன். நன்றியுணர்வும் நட்புணர்வும் அதிகம் அவனிடத்தில் உண்டு. மறந்தும் கூட எதிரியாக நம்மை எண்ண மாட்டான். வேங்கி நாட்டின் அரசன் விமலாதித்தன் அல்ல ராஜேந்திரா. அது இருக்கட்டும். நாளை விமலாதித்தனும் மாறமாட்டான் என்பதற்கு உத்தரவாதம் ஏதுமில்லையே. நமக்கு அவன் எதிரியாகும் அளவிற்கு எந்த முகாந்திரமும் இல்லையே தந்தையே. எதிர்கேள்வி கேட்டான் ராஜேந்திரன். நண்பர்கள் எங்கு வேண்டுமானாலும் கிடைப்பார்கள் ராஜேந்திரா. எதிரிகள் நண்பர்களுக்கு மத்தியிலேயே கிடைப்பார்கள். எவன் ஒருவன் அதிக நட்பு பாராட்டுகிறானோ விரைவில் அவன் எதிரியாகவும் கூடும் என்பதுதான் அரசியலில் பாலபாடம். அப்படியொரு நிலைமை வராமல் தடுக்கவும் சில வழிகள் உண்டு என்றார் ராஜராஜர். நட்பினை இன்னமும் உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் வழி. நீங்கக்கூடாத நட்பெனில் உறவாக்கி கொள்வதுதான் மிக சிறந்த வழி என்றான் ராஜேந்திரன். அற்புதமாக சிந்திக்கிறாய். ஒரு நாட்டின் இளவரசனுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்கு உரிய வழிகளைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் வேங்கி போரனில். ஜடாசோட வீமன் இருக்கும் வரை வேங்கி நமக்கான ஒரு அரண், நட்பு நாடு. ஒருவேளை அவன் இல்லாது போயின் வேங்கியோடு உறவு. அப்போதும் நமக்கு அது அரண்தான். அதற்கான சில விஷயங்களுக்காகத்தான் காத்திருக்க இயலாது. நாம் தான் உருவாக்க வேண்டும் என்றார் ராஜராஜர். புரிகிறது தந்தையே. கலிங்கத்தை விட்டு வந்ததற்கான காரணமும் புரிகிறது. சற்று கால தாமதமானாலும் வேங்கியும் கலிங்கமும் நம்முடையதுதான் என்ற ஒரு நிலையை உருவாக்க நினைக்கிறீர்கள், சரிதானே? வேங்கைக்கு எதற்கடா வேட்டையாடுவதற்கான பயிற்சி என்று கூறி ராஜராஜர் சிரிக்க, கூடவே வாய்விட்டு சிரித்தான் ராஜேந்திரன். நிசும்ப சூதனியின் கோவில் மணியோசை காற்றில் கலந்து ஆசீர்வதித்து விட்டு சென்றது இருவரையும். விதியானது தனது அடுத்த கட்ட நகர்வினை தீர்மானிக்க கலிங்கத்தில் வீற்றிருக்கும் ஜடாசோட வீமனை நோக்கி தனது பார்வையை செலுத்தியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 30. அந்த வாலிபன் வெகு தூர பிரயாணம் செய்து வந்திருந்தான். பிரயாண களைப்பினை அவனது முகமே காட்டி கொடுத்தது. என்றாலும் தேடலும் உற்சாகமும் நிறைந்த கண்கள் மட்டும் அங்கும் இங்குமாய் கவனித்து கொண்டே வந்தன. நல்ல சிவந்த நிறம், சாதாரணமான உடல்வாகு, தோல் வழியே தொங்கவிட்டு முதுகில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு மூட்டை, தலையில் இருக்க கட்டிய காவி நிற துணி, இடையில் பழமையான ஒரு வேட்டி, இடது பக்கத்தோளில் துணியாலான ஒரு சிறு மூட்டை, அதன் உள்ளே சில பழங்கள். அதிக தூரம் பிரயாணித்த காரணத்தால் தள்ளாடி கொண்டிருந்த நடை. அவனை பெற்றவர்களே தற்போது கண்டால் கூட எவனோ ஒரு நாடோடி என்றே நினைத்து கடந்து போவார்கள் என்ற நிலை. கலிங்க தேசத்தின் கோட்டை வாயிலை மெல்ல நெருங்கி கொண்டிருந்தான் அவன். மெல்ல மெல்ல மாலை மங்கி இரவு துவங்க காத்திருந்தது சில நாழிகைகளில். கோட்டை வாயிலை மூடுவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் கலிங்க வீரர்கள். வேக வேகமாக ஓடினான் அந்த வாலிபன். வாயில் மூடுவதற்குள் உள் நுழைந்தால்தான் நகரத்திற்குள் பிரவேசிக்க இயலும் என்ற எண்ணம்தான் அவனை ஓட வைத்தது. ஐயா ஐயா, சற்று பொறுங்கள், மூடிவிடாதீர்கள், இதோ வந்துவிட்டேன் நான் என்றபடியே வாயிலில் நுழைய முற்பட்டான் அவன். நில்லும் ஐயா. யாரப்பா நீ? எங்கே நுழைகிறாய்? தடுக்கப்பட்டான் ஒரு காவலனால். ஐயா, வழிபோக்கன் நான். கிடைக்கும் வேலையை செய்து கொண்டு அதில் கிடைக்கும் ஊதியத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்றான் அந்த வாலிபன். பரதேசி என்ற ஒற்றை வார்த்தையில் கூறுவதை விட்டுவிட்டு கதை எழுந்து கொண்டிருக்கிறாயா? எங்கு வந்தாய்?
எதற்காக நகரத்திற்குள் நுழைய நினைக்கிறாய் என்றான் காவலன் ஏளனமாக. வேறு எதற்கையா வரப்போகிறேன்? இரவு தங்குவதற்கும் இந்த பாழும் வயிற்றுக்குள் ஏதேனும் இட்டு நிரப்பவும் தான் என்றான் வாலிபன். கலிங்க நாடென்ன வருவோர் போவோர் எல்லாம் தங்கும் சத்திரமா? முறையான அனுமதி பெற வேண்டாமா முன்பேயே? பரதேசிக்கெல்லாம் முன் அனுமதி உத்தரவு தருகிறார்களா இங்கு? சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் தானே ஐயா என்னை போன்றவர்களுக்கு. அடே, நீ கூறும் விஷயம் உண்பதற்காக அல்ல. சிவாலயங்களில் சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் நடப்பதை கண்குளிர காணும் கொடுப்பினை பெற்றவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் எனும் அளவிற்கு புண்ணியம் கிட்டும் என்பது பொருள். நீ நினைப்பது போல சாப்பாட்டு விஷயமல்லடா அது என்றான் காவலன் சிரித்து கொண்டே. புண்ணியத்தை நிறையவே சேர்த்து வைத்துவிட்டு போய்விட்டார்கள் என் பெற்றோர்கள். அதனால் தானோ என்னவோ ஆண்டியாய் அலைகிறேன். போதா குறைக்கு நான் செய்யும் புண்ணியங்கள் வேறு அதிகமாகிக் கொண்டே போகின்றன. அதனால் இனியும் புண்ணியம் சேர்த்து பயனேதும் இல்லை எனக்கு. உணவு உண்ண கிடைக்கும் இடம் எதுவாயினும் அதுவே சொர்க்கமாகி போகும் என்றான் வாலிபன். நன்றாகத்தான் பேசுகிறாய் தம்பி. பெயர் என்ன உனக்கு? விஷ்ணுதாசன் என்பார்கள் என்னை என் ஊரில். வைணவனா? எந்த ஊர்? பாண்டிய தேசம். மதுரைக்கு அப்பால் ஒரு கிராமம், திருமெய்யூர் எனும் ஊர். பாண்டிய தேசம் என்ற ஒன்றுதான் காணாமலே போய்விட்டதே தற்போது. சோழ தேசம் என்று சொல். அது என்னவோ தெரியாது. 10 வயதிருக்கும் போது ஊரை விட்டு கிளம்பினேன். இப்போது பிராயம் 22 ஓடிக்கொண்டிருக்கிறது. தேசாந்திரியாக அலைந்து அலைந்து இப்போது உங்கள் முன்பு நிற்கிறேன். எந்தெந்த தேசம் கண்டு வந்திருக்கிறாய் நீ இதுவரை? சேர தேசத்தில் சில ஆண்டுகள், பின்பு ஈழத்தில். அங்கிருந்த ஒரு வணிகர் குழுவோடு சேர்ந்து சாளுக்கியம் சென்றேன். வியாபார தந்திரங்கள் பிடிபடவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. அதனால் தனியாக புறப்பட்டு விட்டேன் அங்கிருந்து. கடைசியாக இருந்தது வேங்கி நாட்டில் என அந்த வாலிபன் கூற எச்சரிக்கையானான் காவலன். வேங்கியிலிருந்து வருகிறாயா? என்ன குறையோ உனக்கு அங்கு? காரணத்தோடு கேட்டான் காவலன். உணவிற்கு குறையேதும் இல்லையா? மன்னரை பிடிக்கவில்லை, புறப்பட்டு விட்டேன் என்றான் வாலிபன். ஆச்சரியப்பட்டான் காவலன். வேங்கியின் மன்னன் சக்திவர்மர் தானே இப்போது? அவனோடு என்ன பிணக்கு உனக்கு? முதலாக நான் வேங்கியில் நுழைந்தபோது அதன் மன்னனாக ஜடாசோடவீமர் இருந்தார். எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த வயது அப்போது. மன்னர் என்ற சொல்லின் பொருள் அறியும் போதே ஜடாசோடவீமரின் பெயர் மனதில் பதிந்து விட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் வேங்கியை கைப்பற்றி விட்டாரே சக்திவர்மர். அதன் பிறகு அவரது ஆட்சிதானே அங்கு. என்னதான் அறுசுவை உணவு கிடைத்தாலும் மனதிற்குள் ஒட்டவில்லை அந்த மன்னர். புறப்பட்டு வந்துவிட்டேன் கலிங்கத்திற்கு. இங்குதானே ஜடாசோடவீமரின் ஆட்சி. எம் மன்னர், எம் இடம் என்றான் வாலிபன். சரியான ஆள்தானப்பா நீ. உள்ளே அனுமதிக்க மாட்டேன் நான் என்பதால் எங்கள் நாட்டு மன்னரின் பெயரை சொல்லி நுழைந்து விடலாம் என கதை சொல்கிறாயா? கதை சொல்கிறேனா? நானா? நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதை மன்னரிடமே கேளுங்களேன் என்றான் அந்த வாலிபன் வேகமாக. என்ன, மன்னர் உன்னை அறிவாரா? அதே வேகத்தோடு கேட்டான் காவலன். ஏன் அறியாமல்? வேங்கியில் இருந்தபோது எத்தனை முறை சந்தித்திருக்கிறேன் அவரை. கோவில்களில் வரிசையில் நின்று அவரது கையாலேயே கதம்ப சாதம் வாங்கி சாப்பிட்டிருக்கிறேனே என்றான் விஷ்ணுதாசன் என்ற அந்த வாலிபன். அடே தம்பி, மன்னர்கள் என்றால் அப்படித்தான். கோவிலுக்கு வருவார்கள், நிபந்தம் தருவார்கள், அங்கிருக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வார்கள். ஆயிரக்கணக்கான பேரில் நீயும் ஒருவன், அவ்வளவுதான். அதற்காக உன்னையெல்லாம் நினைவில் வைத்திருக்க முடியுமா ஒரு மன்னரால்? சிரித்தபடியே கேட்டான் காவலன். அப்படியெல்லாம் 10ஓடு 11ஆக என்னை எண்ணி விடாதீர்கள் காவலரே. வேங்கியில் சிவாலய தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒருவரையே மன்னரிடம் சிக்க வைத்தவன் நான் என்றான் விஷ்ணுதாசன் பெருமையாக. இது என்ன, இன்னும் ஒரு புதிய கதை? நீங்களே அதை கதை என்று முடிவு கட்டிவிட்ட பிறகு நான் சொல்லப்போவதும் இல்லை, சொன்னால் நீங்கள் நம்ப போவதும் இல்லை. சரி சரி, நான் நம்பி தொலைக்கிறேன். நீ கூற வந்ததை கூறு. சொல்கிறேன் ஐயா, ஆனால் இப்போதல்ல. ஏற்கனவே என் வயிறு சத்தமிட ஆரம்பித்து விட்டது. உணவிற்காக பகலெங்கும் நடந்த களைப்பு காரணமாக கால்கள் ஓய்விற்கும் கண்கள் உறக்கத்திற்கும் கெஞ்சுகின்றன. இப்போது என்னை நகருக்குள் அனுமதியுங்களேன். எங்காவது ஒரு சத்திரத்தில் களைப்பாரி விட்டு நாளை காலையில் தெம்போடு வந்து அந்த நிகழ்வை சொல்கிறேன். அந்த காவலன் அவனை கூர்மையாக கவனித்தான். பார்வையாலேயே அலசினான். அவனையும் அவனது மூட்டைகளையும் பரிசோதித்தான். ஐயப்படும்படி ஏதும் இல்லை என்ற பிறகு அவனை உள்ளே வர அனுமதித்தான். இதோ பாரடா தம்பி, நாளை காலை உனக்காக காத்திருப்பேன். என்னை இங்கு வந்து சந்தித்த பிறகுதான் நீ நகருக்குள் எங்கும் செல்ல முடியும். இங்கு வராமல் ஏமாற்றி விடலாம் என ஒருபோதும் நினைக்காதே. எங்கு ஒளிந்திருந்தாலும் தேடி வந்து உன்னை பிடித்து சிறையில் அடைத்து விடுவேன், புரிகிறதா என்று எச்சரித்தான் காவலன்.
அதற்கெல்லாம் அவசியமே இருக்காதையா. விடிந்த பிறகு வயிறு நிரம்பியதும் உங்கள் முன்பு வந்து நிற்பேன். உங்களை தவிர தற்போது வேறு எவரையும் தெரியாதே எனக்கு. நிச்சயம் வருவேன். எனக்கு ஒரு உதவி செய்ய இயலுமா கேட்டான் விஷ்ணுதாசன். என்ன செய்ய வேண்டுமோ? தாங்களும் பணி முடித்து நகரத்திற்குள் தானே செல்கிறீர்கள். இங்கிருந்து மிக மிக அருகில் இருக்கும் சத்திரத்தின் அருகில் என்னை விட்டுவிட்டு சென்றுவிட்டால் போதும். உணவு எடுக்காமல் இனி எதுவும் செய்ய இயலாது. சத்திரம் எதற்கு? என் வீடு அருகாமையில்தான் உள்ளது. என்னோடு தங்கிக்கொள். உனது பேச்சும் செயலும் அப்படியே என் தம்பியை நினைவூட்டுகிறது எனக்கு என்றான் அந்த காவலன் வாஞ்சியாக. தங்களின் அழைப்பிற்கு நன்றி. ஆனால் எனக்கு அது சரி வராது. என்னை எங்காவது ஒரு சத்திரத்திலேயே விட்டுவிடுங்கள், அது போதும். சரியான ஒரு காரணத்தினை இதற்காக கூறினால் நீ கூறியதற்கு நான் ஒப்புக்கொள்வேன். என் வீட்டில் என்னை தவிர வேறு எவரும் இல்லை என்பதையும் கூறுகிறேன் உனக்கு. உங்கள் வீட்டின் அக்கம் பக்கம் வீடுகள் உள்ளன அல்லவா? அவற்றில் பெண் பிள்ளைகளும் இருப்பார்கள் அல்லவா? அதுதான் காரணம் என்றான் விஷ்ணுதாசன். ஆமாம், அதனால் உனக்கென்ன தயக்கம் என்றான் காவலன் ஆர்வமாக. பெண்கள் வாசம் எனக்கு ஒவ்வாதையா. பார்வையாலேயே வலை போட்டு மனதிற்குள் சிறை வைத்து விடுவார்களாம். அதன் பிறகு எங்குமே நகரவே இயலாதாம். நாடோடியாக சுற்றியலையும் இந்த வாழ்க்கையின் சுகத்தை ஒருபோதும் நான் இழக்க விரும்பவில்லை என்றான் விஷ்ணுதாசன் அப்பாவித்தனமாக. அடே, உண்மையாகவே 20 பிராயத்தினை கடந்தவனா நீ? இந்த வயதில் பெண்களை பிடிக்காது என்பவனை இப்போதுதான் முதலாக காண்கிறேன். மனதிற்குள் என்ன பேரழகன் என்ற எண்ணமா உனக்கு? கேலியாக கேட்டான் காவலன். எனக்கு இல்லை, என்னை காணும் பெண் பிள்ளைகளுக்கு என்னை கண்டவுடன் பேரழகன் என்ற எண்ணம் தோன்றுமாம். சிறு வயதில் என் தாய் கூறியிருக்கிறாள். எப்போதும் பெண் பிள்ளைகளோடையே விளையாடி கொண்டிருப்பேன் நான் அப்போது என்றான் விஷ்ணுதாசன். இதை கேட்டவுடன் பலமாக சிரித்தான் காவலன். எதற்கெடுத்தாலும் ஒரு கதையை தயாராகவே வைத்துள்ளாயப்பா நீ. போகட்டும், சத்திரத்திலேயே விட்டுவிடுகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் தேவை. வேங்கி நாட்டிலிருந்து வந்துள்ளாய் என்று அங்கு எவரிடமும் கூறக்கூடாது. வேறு எங்கிருந்தாவது வந்ததாக கூறு என்றான் காவலன். ஏன் அப்படி? எதற்காக போய் சொல்ல வேண்டும்? வேகமாக கேட்டான் விஷ்ணுதாசன். வேங்கி இப்போதைக்கு எதிரி நாடப்பா. அங்கிருந்து வருகிறேன் என்று கூறினால் ஐயக்கண் கொண்டே பார்ப்பார்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன். எவரிடமும் எதையும் உளறி வைக்காதே. அது மட்டுமின்றி வேங்கியின் மீது போர் தொடுக்க படை திரட்டி கொண்டிருக்கிறார் நம் மன்னர் தற்போது. இந்த நிலையில் அங்கிருந்து வருபவனை ஒற்றன் என்றல்லவா சந்தேகிப்பார்கள். நீயோ வெகுளியாக இருக்கிறாய். அதனால்தான் சொல்கிறேன், அவசியமின்றி எவரிடமும் சரளமாக பேசாதே என்றான் காவலன். உங்களிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டேனே நான். இது தவறாகி விடாதா? நாளை நீங்களே என்னை சந்தேகித்தால்? பயத்தோடு கேட்டான் விஷ்ணுதாசன். அது நாளை காலை நீ என்னை வந்து சந்திப்பதில்தான் இருக்கிறது என்றான் காவலன் புன்னகையோடு. ஐயையோ, அப்படியானால் விடிந்தவுடனேயே வந்து விடுகிறேன் நான். நிதானமாக உணவருந்திவிட்டே வா, போதும். அதோ விளக்கு எரிகிறது பார், கட்டிடத்தின் இருபுறமும். அதுதான் சத்திரம். போய் ஓய்வெடுத்து கொண்டு நாளை வா என தூரத்தே தெரிந்த சத்திரத்தை காட்டினான் காவலன். நல்லது ஐயா, நாளை சந்திக்கிறேன் உங்களை என்ற விஷ்ணுதாசன் அந்த விளக்கு வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்த காவலனுக்கு இவன் உண்மையாகவே வெகுளிதானா என்ற ஐயம் தோன்ற ஆரம்பித்தது. நாளை காலையில் அதற்கொரு விடை கிடைத்துவிடும் என்று பதிலும் தோன்ற அங்கிருந்து தனது வீடு நோக்கி பயணித்தான் அந்த காவலன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.